வணக்கம். கர்நாடகா ஸ்பெஷல் நீர் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு அழகு பச்சரிசியை நல்லா ஊற வச்சுருக்கேன். இதுக்கு எந்த வெரைட்டி பச்சரிசியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இது நல்லா ஊறிடுச்சு, அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இன்றைக்கி குவான்டிட்டி குறைச்சலாக இருக்கிறதால மிக்சிலேயே அரைச்சி எடுத்துக்கிறேன். அதிகமாக இருந்தால் கிரைண்டர்லேயே அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். மாவு நல்லா தண்ணியாகவும் இருக்கணும். இதில் தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம். அரிசி எவ்வளோ எடுத்தனோ அதில் பாதி அளவு தேங்காய் எடுத்துருக்கிறேன். இதை ஓரளவுக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இதை அப்படியே பூவாக போட்டுட்டாலும் தோசை நல்லா மெலிசாக ஊற்றுறதுக்கு வராது. ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்தாலும் தோசை ரொம்ப கொஞ்சம் சாஃப்டாகிடும். மீடியமாக அரைச்சிட்டு இதை அந்த மாவுலேயே போட்டு கலந்துக்கலாம். கலந்துட்டு தோசையை ஊற்றிடலாம். இது ரவை தோசை மாதிரி நல்ல மெலிசாக அப்படியே ஊற்றி விட்டுடணும். கரண்டியால் தேய்க்கக்கூடாது. இதுக்கு இது போல் குழிக்கல்லை விட எந்த மாதிரி இருக்கிற அந்த ஃப்ளாட்டாக இருக்கிற அடக்கல் கரெக்டாக இருக்கும் ஊற்றுறதுக்கு. இது தேங்காய் எண்ணெயில் சுட்டு எடுத்தால் இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். ஏற்கனவே தோசையிலையும் தேங்காய் இருக்குது. தேங்காய் எண்ணெய் ஊற்றி சுடும்போது நல்லாயிருக்கும். இந்த தோசையை ரோஸ்டாக்க விட மாட்டாங்க, அப்படியே வெள்ளை கலர்லேயே எடுத்துருவாங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் ரோஸ்ட்டாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் கொஞ்சம் செவக்க விட்டு எடுக்கிறேன். இன்னும் நல்ல ரோஸ்ட்டாக கிறிஸ்பாக வேணும்னா 3 பங்கு அரிசிக்கு 1 பங்கு தேங்காய் சேர்த்துக்கிட்டா நல்ல டோஸ்ட் ஆகி வரும். இது வெந்ததுக்கப்புறம் கார்னர்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு வரும்போது அப்படியே அதுலேருந்து எடுத்துடலாம். தோசை ரொம்ப மெலிசாக இருக்கிறதால வேகிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்தோன்னா தோசை பிஞ்சிடும். இது எந்த விதமான சட்னியோடையும் குருமா சாம்பார் எதோடையும் வேணாலும் நல்லாயிருக்கும். மாவு புளிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அரிசி ஊறுறதுக்கான நேரம் தான். அரிசி ஊறினா ரெடி ஆகிடும் தோசை. ஒரு சிம்பிளான டேஸ்டியான கர்நாடகா ஸ்பெஷல் நீர் தோசை ரெடி. நன்றி.